ஆண்களை விட நாம் உடல் பலத்தில் குறைந்தவர்கள் தான். ஆனால் மன பலம் கொண்ட பெண்களை சாய்க்க முடியாது. பெண்கள் குறித்து சொல்லுகிறேன். பெண்கள் தன் பலவீனங்களை வெல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். எங்கே நாம் சிக்கிக் கொண்டிருக்கிறோமோ அந்த சிக்கலில் இருந்து நம்மை விடுவித்துக் கொள்ளாத வரைக்கும் நாம் கடவுளினுடைய மீட்பு பணியில் ஈடுபட முடியாது. நம்மில் பல பேர் செய்யக்கூடிய மிகப்பெரிய பிழைகள் நம்மை நாமே முழுமையாக உணராமல் இருப்பது. நான் சொல்லுகிறேன், நாம் எல்லோரும் கழுகு போன்றவர்கள் தான். முக்கியமா பெண்கள். நம்முடைய பலத்தை சொல்கிறேன். நம்முடைய பலம் நமக்கு தெரியாது. என் பலம் கொஞ்சம் எனக்கு தெரிந்திருக்கிறபடினால் உங்களிடத்தில் நான் அதை கடத்துகிறேன். மிக பலசாலிகள் நாம், மனதளவில் மிக பலசாலிகள். உங்களுக்கு தெரியாததல்ல இந்த பலம் எப்படிப்பட்டது என்று நான் சொல்கிறேன். இரத்த போக்குடைய ஒரு பெண்ணினுடைய கதை பைபிளில் வருகிறதா இல்லையா? நான் அசைஞ்சு போயிருக்கிறேங்க. அதை படித்து என்னுடைய மனம் அசைஞ்சு போயிருக்க. இரத்த போக்குடன் இருக்கிறாள். யாரோ சொல்கிறார்கள் மேசையா வருவார், மசீஹா, போய் அவரை சந்தித்து விடு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்களுடைய இஸ்லாத்தில் ஒரு நம்பிக்கை உண்டு. எத்தனையோ நபிமார்கள் வந்தார்கள் இல்ல, அதுல இயேசு கிறிஸ்து என்கின்ற நபிமார் தான் ஒரு நல்ல மருத்துவர் என்று அறியப்பட்டவர். மருத்துவர்னா எதுக்கு? மரணத்திற்கும் மருத்துவர், மரணத்திற்கும் மருந்து தரக்கூடியவர். மரணம் தவிர்த்து மற்ற எல்லாத்துக்கும் மருந்து கருஞ்சீரகம், மரணத்திற்கும் மருந்து இயேசு கிறிஸ்து. அந்த மரணத்திற்குமான அந்த மருத்துவரை போய் பார்த்துருன்னு சொல்றாங்க. இந்த அம்மா போகுதுங்க. இப்படி கூட்டம், அதுல ஒத்தையாளா வராரு இயேசு. வரும்போது கூட்டம் நெருக்கடிக்குது. நினைவுபடுத்துறவங்களை எத்தனையோ முறை கேட்டிருப்பீங்க. நெருக்கடி. இவ என்ன மாதிரி ஆள் போல நுழைஞ்சிட்டா உள்ள. நுழைஞ்சு போய் பிடிக்கிறா பாருங்க. அவர் போயிட்டார். பிடிக்கிறத பிடிச்சி என்ன பிடிச்சான்னா ட்ரெஸ்ஸை பிடிச்சிட்டான். பிடிச்சா வழிஞ்சிருச்சு. பிடிச்சிட்டு போயிட்டாங்க, தள்ளிட்டு போயிட்டாங்க, விட்டுட்டா, உட்காந்துட்டா. கூட்டம் போயிருச்சு. போகும்போது இயேசு கேட்டாராம், என்னை யார் தொட்டது? கூட இருக்கிறவங்க சூப்பரா பதில் சொன்னாங்க. ஆயிரக்கணக்கில் எல்லாரும் உங்களை தொட்டுக்குன்னு தானே வராங்க. யார் தொட்டானா? இல்லை, யாரோ ஒருவர் விசுவாசத்துடன் என்னை தொட்டார்கள், என் உடலில் இருந்து வல்லமை புறப்பட்டது. பாருங்க, விசுவாசத்துடன் தொடுகின்ற பொழுது இறைவனிடம் இருந்த வல்லமையை புறப்பட செய்ய முடியும் என்று பைபிளில் சொல்லப்பட்டது ஒரு பெண்ணுக்கு தானே தவிர எந்த ஒரு ஆணுக்கும் சொல்லப்பட இல்லை. பெண்ணிடத்தில் அந்த விசுவாசம் இருந்திருக்கிறது என்று பைபிள் சொல்கிறது. அந்த விசுவாசத்துடன் போய் பிடிக்கிறது இருக்குல்ல. என்னதான் இருந்தாலும் பெண்ணினுடைய இயல்பு என்ன தெரியுமா? கொளுத்தது கொண்டு கொண்டது விடாமை. தமிழ் சரியா? தொல்காப்பியம். எதை கொடுக்கின்றோமோ அதை பற்றிக் கொள்வோம். எதை பற்றி கொண்டோமோ உயிர் போனாலும் போகுமே தவிர அந்த பற்றை விடமாட்டோம் என்பது பெண்ணின் பலம். நாம் எவ்வளவுதான் இருந்தாலும் கால் எழும்ப முடியாத சேற்றிலே சிக்கிக் கொள்ளக்கூடாது. நரிகள் கொன்று போடும். ஸ்டே அலர்ட். கண்ணுக்கு மூடி இருக்கு, காதுக்கு கிடையாது. கண் சென்று பற்றும், மூடிக்கலாம். காதில் வந்து விழும், மூட முடியாது. இது நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. இது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. மூக்கு நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு, வாய் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. கண்ட்ரோல்லே இல்லாத, அசைக்கவே முடியாத, கண்ட்ரோல்லே இல்லாத ஒரு உறுப்பு காது. காது இருக்கின்றவர்கள் கேளுங்கள். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். போறவன் என்ன பண்றார்? அவர் விதைக்கையில் சில விதைகள் வழி அருகே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? மிக முக்கியமான வார்த்தை இது. விதைக்க தெரிந்தவன் விதைகளை எடுத்துக்கொண்டு விதைக்க புறப்பட்டான். சில விதைகள் என்ன செய்தது? பறவைகள். அடுத்தது, சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. அதற்கு ஆழமான மண்ணில்லாததனாலேயே சீக்கிரத்தில் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் என்ன ஆனது? வேர் இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. ஒவ்வொரு சொல்லும் முக்கியமானதுங்க. ஒவ்வொரு சொல்லும் முக்கியமா. மண் ஆழம் இல்லாத பாறை, மண் ஆழம் இல்லாததனால் விரைவில் முளைக்கும். விரைவில் முளைத்த விஷயங்களின் மீது வெயில் பட்டால் உடனே உலர்ந்து போகும். எனக்கு தெரிஞ்சு இந்த விதை என்பது வெறும் விதை அல்ல, நம்முடைய வாழ்க்கை. நம் வாழ்க்கையை தான் அள்ளிக்கொண்டு போகிறோம். சில விதைகள் முட்களில் விழுந்தன, முள் நெருக்கடித்து அவை கருகி போயின. சில விதைகள் நல்ல நிலங்களில் விழுந்தன, அவை 30ஆகவும்
60ஆகவும் 100ஆகவும் போகமளித்தன, காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள். நாம எல்லாருமே இங்க ஞானம் பெறுகின்ற ஒரு சொல் இருக்கு. எல்லாரும் தான் விதையை எடுத்துட்டு இந்த உலகத்துக்கு வரோம். எல்லாரும் நல்ல நிலத்துல தான் போடுறோம். சிலருக்கு 30 தான் கிடைக்கும், சிலருக்கு 60 தான் கிடைக்கும், சில பேருக்கு 100 கிடைக்கும். 100 கிடைத்தவன் 30 கிடைத்தவனை பார்த்து எகத்தாளம் செய்யவும் வேண்டியதில்லை. 30 கிடைத்தவன் 100ஐ பார்த்து வாயை பிளக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நல்ல நிலத்தில் விதைகளை போட்டவர்கள் இறைவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவை பறவைகளால் பட்சிக்கப்படவில்லை, பாறைகளில் விழுந்து உலரவில்லை, அவை முட்களால் நெருக்கடிக்கப்படவில்லை. எது கிடைக்கிறதோ அதை நல்ல நிலத்திலே விதைத்து அதை அறுவடை செய்யக்கூடிய ஆற்றல் நம்மில் எத்தனை பேருக்கு இருக்கிறது? நான் இப்படித்தான் பார்க்கிறேன் பைபிளை. நம்மில் எத்தனையோ பேர் செய்யக்கூடிய மிகப்பெரிய பிழை கவனத்தை கடமையிலே வைக்காதது. கவனத்தை கடமையில் வைக்கிறோமா? சிஎம்சிங்க ஐடாஸ் கடர் அந்தம்மா எந்த வயசுலங்க ஆரம்பிச்சது? எதை பார்த்து ஆரம்பிச்சதுங்க? எதை பார்த்துச்சு அந்தம்மா? ஒரு பிரசவத்தை பார்த்துச்சு, பிரசவத்தினுடைய சாவு பார்த்துச்சு. 15 வயசு அது பார்க்கும்போது நாம பார்த்ததில்ல சாவு. அதுக்கு மட்டும் தோணுச்சு. போய் படிச்சுட்டு 3 பெட்டு கொண்டாந்து போட்டு ஆரம்பிச்சது இல்ல. ஒரு பெண்ணுக்கு தானே தோணுச்சு அது. கைனகாலஜிஸ்டா வரணும், இந்த ஆண்கள் பெண்களின் மீது ஆண்கள் பிரசவம் பார்ப்பதற்கு அனுமதிக்க மாட்டார்கள் என்றால் நாங்கள் கிளம்புகிறோம் என்று பெண்கள் மருத்துவர்களாக கிளம்புவதற்கான ஆணிவேர் அச்சாணி ஐடாஸ் கடன் போட்டார்களா இல்லையா? அவர்கள் விதை கிளம்பி நான் வேறு மார்க்கத்தை சார்ந்தவர், கூட்டிட்டு வரீங்களா இல்லையா, வாமா பேசுமான்னு சொல்லி எழுந்து நின்றால் வானம் வசப்படும். தோழமைகளை சிறியன சிந்தியாதிருத்தல். சின்ன விஷயங்களை நிறைய யோசிக்காதீங்க. ஒரே மாதிரி சாரி கட்டுறதல்ல முக்கியம். இந்த ஆம்பளைங்க கிட்ட இந்த பிரச்சனை இல்லைங்க. வாழ்க்கை தான் மேட்சிங்கா அமையல, இதாவது நாங்க மேட்சிங்கா போட்டுக்கிறோம் மேடம்ங்கிறாங்க. பெண்கள் நாம் நமக்கான பலத்தையும் நமக்கான பலவீனத்தையும் எப்படி பார்ப்பதுன்னு சொல்லி கொடுத்துட்டு போறேன். ஒரு விஷயத்துல மட்டும் நாம இனிமேல் ஒற்றுமையா இருப்போமா? பெண்ணுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான, சமூக ஒற்றுமைக்கு எதிரான, மனித நேயத்திற்கு எதிரான, நம்முடைய கலாச்சார பண்பாட்டிற்கு எதிரான எது நடந்தாலும் நான் குரல் கொடுப்பேன், அதற்கு நான் ஒத்துழைக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய பெண்கள் ஒன்றிணைந்து சமூக பணியிலே ஈடுபடுகிறார்கள். தவறான விஷயத்திற்கு சிரிக்காத பெண்கள், புறம் பேசாத பெண்கள், யாரை பற்றியும் எந்த கருத்தையும் அவளுடைய ஒழுக்கத்தை பற்றியோ தனிமனித வாழ்க்கையை பற்றியோ பேசி வாயிலே பாவத்தை சுமக்காத பெண்கள், அவர்கள் கடவுள் மீட்பு பணிக்குரிய பெண்களாக இருக்கிறார்கள். நல்ல வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு செல்வது. மனதை எப்படிங்க சுத்தப்படுத்த முடியும்? மனசை எப்படிங்க சுத்தப்படுத்துறது? நல்ல சிந்தனைகள். நான் சொல்லவா, நல்ல சிந்தனைகளால மனசு சுத்தமாவாது, சைட்ல கட்ட சிந்தனையும் இருக்கும். மனசை சுத்தப்படுத்துறதுனா என்ன தெரியுமா? ஒரு சூட்சுமத்தை சொல்லி கொடுத்துட்டு போறேன். எந்த மனம் அமைதியாக இருக்கிறதோ அந்த மனம் தூய்மையாக இருக்கிறது. மனதை அமைதிப்படுத்திக்கொள். மனம் சாந்தமா இருக்கட்டும். கொந்தளிக்கின்ற மனம், சிந்தனைகளை மோத விடுகின்ற மனம் அமைதியா இருக்காது. அது பல நேரங்களில் சூழ்ச்சி செய்யும். மனதை அமைதியாக வைத்திருத்தல். மனதை 0 கொண்டு வர. ஒருத்தன் 12 பேரோடு உட்காந்துட்டு இருக்கான். ஒரு ஆளு 12 பேரோடு சேர்ந்து 13 பேர் மாதிரி இருக்கிறாங்க அவங்க. ஒருத்தன் டக்குன்னு உள்ள நுழைஞ்சான். பயங்கர கோபம் அவனுக்கு. ஏய், யாரா இங்க புத்தன் அப்படின்னு ஒருத்தன் கேட்டானா. நான் படிச்சேங்க அதை. என் வாழ்க்கையில் அதிலிருந்து மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டேன். உங்களுக்கு கடத்தி விட்டு போகிறேன். நினைவு இருந்தால் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், தெரியவில்லை என்றால் தெரிந்து கொள்ளுங்கள். யாரா புத்தன்னா? என்னடா இது, நம்ம குருநாதரை யாரான்றான் ஒருத்தன். 12 பேரும் முறைக்கிறாங்க. புத்தன் நிமிந்து பார்த்து கேட்கிறேன்ல, யாரா அப்படின்னு. ஆனந்தன்ற ஒருத்தன், அவன் எந்திரிச்சான். புத்தன் அவனை உட்கார வச்சு, நான் தான் புத்தன். என்ன துப்பிட்டான் மூஞ்சில. தொடச்சிட்டு அப்புறம் இயேசு கிறிஸ்து சொன்னார் சொல்றோம்ல, அது நமக்கு புரியல. புரியுதா? இந்த புரியுதுன்னு சொல்றவங்களா? புரியலைங்க நமக்கு. ஒரு கணத்தில் இணைந்தால் மறு கணத்தை காட்டுகிறோமா? நாம் என்னங்கிறத சொல்றேன் இப்போ. அப்படின்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். எல்லா சொற்களும் பொருள் குறித்தனவே, நமக்கு புரிய மாட்டேன் என்கிறது. என்னை நான் இந்த பெருமக்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். மனிதர்களுக்கு ஏன் வேதம் வந்தது, வேதம் சொல்லுகின்ற ஞானம் என்ன என்பதனை முதலில் நீங்கள் தவச்சிலர்களாக இருந்து புரிந்து கொண்டு சொல்லுங்கள். தவத்துல உட்காருங்க.
10 நிமிஷம் பேசுறதுக்கு முன்னால 10 நாள் உட்காருங்க, உட்காராம பேசாதீங்க, தவத்தோடு பேசுங்கள். தொடச்சிட்டு புத்தன் சொன்னான், அப்புறம் அடிக்க போறாங்க, இரு, அவனையே அடிக்கிற, துப்பிட்டான். வந்தவனுக்கு புத்தன் யாருன்னு தெரியாது. புத்தன் ஏதோ சொல்லி இருக்கிறான், அந்த கருத்தின் மீது தான் அவனுக்கு கோபம், அந்த கருத்தின் மீது தான் அவன் எச்சில் துப்பினானே தவிர புத்தன் மீது இல்லை. முதல் ஞானம். யாரேனும் நம்மை எதிர்த்தால், என் மாமியாருக்கு நானாலே ஆவாது, நீனா ஆவாது இல்ல, என்னமோ பண்ற, அதான் ஆவாது. என் மருமகளுக்கு நானாலே ஆவாது, நீனா ஆவாது இல்ல, உன் பிள்ளையோட வாழ்க்கை நடத்துறேன், நீனா ஆவாது, நான் இப்படி ஏன் இப்படி பண்ற, அது ஆவாது. அந்த விஷயம் ஆகல. உங்கள் கோபம் எல்லாம் அந்த விஷயம் மீது தானே தவிர அவர்கள் மீது இல்லை. இது புரிந்து கொண்டால் போதுமேங்க. ஹெச்ஓடிக்கு நானாலே ஆவாது. ஏன் மேடம், உங்க ஹெச்ஓடிக்கு நீங்க என்ன ஆவாது இல்லை, நீங்க ஏதோ சில்மிஷம் பண்றீங்க, அந்த சில்மிஷம் ஆகல உங்களுக்கு, அதான் பிரச்சனையே. இதை புரிந்து கொள்வதற்கு அவன் நினைக்கிறா, இதுக்காக வந்த உன்னோட நாம் ஏதோ செய்கிறோம், அதன் மீது தான் கவனம் வைக்க வேண்டுமே தவிர பர்சன் மீது கிடையாது. அவளை பத்தி எனக்கு தெரியாது, ஏதோ ஒன்று செஞ்சல, அந்த மேட்டரை பத்தி மட்டும் பேசு, என்ன பத்தி ஏன் பேசுற, அந்த விஷயத்தை பற்றி மட்டும் பேசு. அப்படி என்றால் நீங்கள் சோஷியல் சர்வீஸ்க்கு தகுதியானவர்கள். அந்த விஷயம் எனக்கு உடன்பாடு கிடையாது. அவன் போனா, போய் வந்து திரும்பி அழுதானா. புத்தன் கிட்ட அவன் கேட்கிறான், புத்தா என்னை மன்னித்து விடு, உன் கருத்தின் மீது தானே நான் எதிர்பாதம் வைத்திருக்க வேண்டும், உன்னை துப்பிட்டேனே, உன்னை அடிக்கிறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு. அழுறான். புத்தன் சொன்னான், ஆனந்தா பார்த்தாயா, அவன் அழுகிறான். ஏன் அழுறான் தெரியுமா? அவன் நேற்று கூட ஏதோ சொல்ல வந்தான், அவனுக்கு சொல்ல தெரியவில்லை, துப்பி விட்டான். இன்றைக்கும் ஏதோ சொல்ல வருகிறான், சொல்ல தெரியவில்லை, அழுகிறான். இதை நாம் புரிந்து கொண்டால் மனிதர்களை ஹேண்டில் பண்ணிடலாம், கரெக்டா ஹேண்டில் பண்ணலாம். அடுத்தது அவன் சொன்னான், என்னை மன்னித்து விடு புத்தா. புத்தன் சொன்னான், உன்னை மன்னிக்க முடியாது. சொல்லலாமா புத்தன்? புத்தன் சொன்னான், உன்னை என்னால் மன்னிக்க முடியாது. என்னுடைய அறிவின் கதவு திறக்கப்பட்ட வினாடி அது. தன் தவறை உணர்ந்து ஒருவன் வந்து மன்னிப்பு கேட்கின்ற பொழுது உன்னை என்னால் மன்னிக்க முடியாது என்று புத்தன் எப்படி சொன்னான்? விளக்கம் கேட்கிறான். ஏன் என்னை மன்னிக்க முடியாது? நான் தான் என் தவறை ஒப்புக்கொண்டேனே, என்னை மன்னிக்கலாம் இல்ல, நான் உன்னை துப்பிட்டேனே, என்னை நீ மன்னிச்சிரு, இல்லைன்னா அந்த பாவத்தை சுமந்துட்டு என்னால போக முடியாது. புத்தன் சிரித்தபடி சொன்னான், உன்னை மன்னிப்பதற்கு நான் என்ன முட்டாளா? அப்படி என்றால் நீ என்னை மன்னிக்கவில்லையா? நீ துப்பியது நேத்து, இன்னி வரைக்கும் அந்த எச்சில வச்சுட்டு உட்காந்துருப்பேன். நான் ஓடிக்கொண்டிருக்கும் கங்கையாறு அது எப்பொழுதோ கடலில் கரைந்து விட்டது. இதோ நான் இப்பொழுதும் புதிதாக ஓடிக்கொண்டிருக்கிறேன், இதுவும் கரைந்து போகும், கடந்து போகும் என்றான். இதுவும் கடந்து போகும் என்கின்ற ஞானம் ஒரு கன்னத்தை அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு என்பதற்கான அடிப்படை.